Hi guys, welcome back. இப்போ நம்ம பார்க்க போகிறது 2.40 சொல்யூஷன்ஸ் சாப்டர்ல ரொம்ப சிம்பிள் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் கொஷின். இந்த மாதிரி கொஷின் 1 மார்க்ல யூ கேன் எக்ஸ்பெக்ட். ஓகேவா? ஸோ டிட்டர்மைன் த அமௌண்ட் ஆஃப் CaCl2 ஐ வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஐனா என்னன்னு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வேண்ட் ஆஃப் ஆக்டர் dissolved in 2.5 liters of water such that its osmotic pressure கொடுத்துட்டாங்க. ஐ வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஸோ உங்களுக்கு என்ன கான்செப்ட் கிளியரா தெரிஞ்சிருக்கும். காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ்ல ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் சம்பந்தப்பட்ட காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஃபார்முலா என்னது? பை இஸ் ஈக்குவல் டு ஐசிஆர்டி. இதை டீட்டெயில் எழுதுனா பைன்றது கான்சன்ட்ரேஷன் எப்படி எழுதுனா நம்பர் ஆஃப் மோல்ஸ் பை வால்யூம் ஆர்டி. இதுல என்ன பை கொடுத்துட்டாங்களா? பை கொடுத்துட்டாங்க விச் இஸ் 0.75 ஏடிஎம். ஐ கொடுத்துட்டாங்களா? ஐ கொடுத்துட்டாங்க 2.47 வால்யூம். அப்புறம் வந்து லிட்டர்ஸ் வால்யூம் கொடுத்துட்டாங்களா? எஸ் 2.5 லிட்டர்ஸ்னு கொடுத்துட்டாங்க. டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்களா? 27 டிகிரி செல்சியஸ் கொடுத்தாங்க. நம்ம கெல்வின்ல தான் எழுதணும், மறந்துடாதீங்க. 27 degree Celsius is equal to 27 plus 273 which is 300 Kelvin. ஸோ இந்த டேட்டா யூஸ் பண்ணிட்டோம், இந்த டேட்டா யூஸ் பண்ணிட்டோம், இந்த டேட்டா 4 டேட்டா யூஸ் பண்ணிட்டோம். நமக்கு என்ன கேட்குறாங்கன்னா டிட்டர்மைன் அமௌண்ட்ன்றது என்னு கேட்குறாங்க. அப்போ என்ன மட்டும் இருந்துச்சு நம்ம தலை இந்த சைடு தெரியுமாமா? n is equal to pi into v divided by IRT. பை வேல்யூ எவ்வளோ? 0.75, v எவ்வளோ? 2.5 divided by I எவ்வளோ? 2.47 divided by R. எல்லா வேல்யூ கொடுக்க மாட்டாங்க, ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கும். ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நமக்கு R வேல்யூ தெரிஞ்சிருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அவ்வளவுதான். எல்லாத்தையும் கொடுத்து எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்றதுக்கு இருக்குது. ஸோ ஒரு ட்விஸ்ட் இருக்கும். ஸோ இங்க வந்து R வேல்யூ டேரக்டா கொடுக்கல. R வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருக்கும். கேஸ் கான்ஸ்டன்ட் வேல்யூ 0.0821 என்ன யூனிட்ல போறோம்னா லிட்டர் அட்மாஸ்பியர் பெர் கெல்வின் போட்டுட்டு இருக்கோம். தட் இஸ் a யூனிட். சைட்ல எழுதிடுறேன். ஸோ ஆர் வேல்யூ இஸ் கான்ஸ்டன்ட் 0.0821 லிட்டர் அட்மாஸ்பியர் கெல்வின் பார் -1. சரியா? யூனிட் பக்கத்துல இருக்க யூனிட் மாறிச்சா அதுக்கு தப்பில் இதை நம்ம வேற யூனிட்ல சப்ஸ்டிட் பண்ணுவோம். அட்மாஸ்பியர் பதிலாக மாற்றுவோம், லிட்டர்ஸ்க்கு பதிலாக இட் சேஞ்சஸ் டிபெண்டிங் ஆன் தி சினாரியோ. இங்க மேல லிட்டர்ஸ்ல இருக்கு, அதில் லிட்டர்ஸ்ல வச்சுக்கிட்டோம். இதை சால்வ் பண்ணீங்கன்னா யூ வில் பி கெட்டிங் n as 0.0308 மோல்ஸ். மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் நீங்க பண்ணுங்க, டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. யூ வில் கெட் திஸ் மச் மோல். இப்போ அடுத்து உங்களுக்கு என்ன அமௌண்ட் ஆஃப் CaCl2. ஸோ அடுத்து மேஸ் அப்பான் மோலார் மாஸ், நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஃபார்முலா தான். ஃபர்ஸ்ட் மோலார் மாஸ் ஆஃப் CaCl2, மோலார் மாஸ் ஆஃப் CaCl2. கால்சியத்தோடது எவ்வளோ? 40 பிளஸ் 2 குளோரின் 35.5 ஆட் பண்ணினா வில் பி கெட்டிங் 111 கிராம்ஸ் பெர் மோல். அப்போ இத்தனை மோல்ஸ்னா எத்தனை இது மல்டிப்ளை பண்ணீங்கன்னா யூ வில் பி கெட்டிங். ஸோ அமௌண்ட் ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு மேஸ் அப்பான் மோலார் மேஸ் தானுங்க. இப்போ மேஸ் என்ன? நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்டூ மோலார் மேஸ் தானே. நம்பர் ஆஃப் மோல்ஸ் 0.0308 இன்டூ மோலார் 111 பண்ணீங்கன்னா யூ வில் பி கெட்டிங் 3.42 கிராம்ஸ். ஸோ எவ்வளோ அமௌண்ட் இருக்கு? 3.42 கிராம்ஸ். ஓகே ஓகே, தட்ஸ் இட் கைஸ். கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வில் மீட் இன் நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.